Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் உங்களுக்காக இன்ஜினியரிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணுங்க. நாம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது பைத்தானோட லேபை பத்தி ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதாவது பிராக்டிகல் எக்ஸாம் நமக்கு கூடிய விரைவில் வரப்போகுது, சரியா? அந்த பைத்தானோட லேபுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, அதாவது இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா G3171 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லேபோட அந்த கோடு தான் என்னன்னு சொல்லி இப்ப பாக்குறீங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா GE3171 இதான் வந்து இதுக்குரிய கோட். இதுல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து நமக்கு வந்து ஒரு 62 பேஜ் இருக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல்ல, சரியா? சரி, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா விசன் அண்ட் மிஷன் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அது நமக்கு தேவையில்ல, சரியா? பிஇ பிஓ அதுவும் நமக்கு தேவையில்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸோட அவுட்கம் நமக்கு தேவையில்லை. எது நமக்கு ரொம்ப அவசியமானது அப்படின்னா இந்த டைம் டேபிள், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் நேம் லிஸ்ட், சரியா? அதுக்கப்புறம் சிலபஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது, சரியா? இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி சிலபஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கறத இந்நேரம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இந்நேரம் அப்சர்வேஷன் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருப்பீங்க, லேப் வந்து எப்பயுமே ரெகுலர் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க, நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சரியா? இந்த லிஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும், சரியா? அதனால இந்த பிடிஎஃப் ஃபைல நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு லிங்க் வந்து கொடுத்துறேன். அந்த பிடிஎஃப் ஃபைல நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க முக்கியமான விஷயத்தெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா நீங்க பாத்துங்க. நாம இப்ப உங்களுக்கு கொடுக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போறோம், சிலபஸ் வந்து பாருங்க, சரியா? இப்ப சிலபஸ் வந்து பார்க்கும்போது இது வந்து ஏற்கனவே என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க காலேஜஸ்ல இந்த சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சரியா? சிலபஸ்ல இந்த அதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இதுல டெக்ஸ்ட் புக் கொடுக்கல அப்படின்னா நம்ம எந்தெந்த யார் யாரை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆத்தர்ஸ் வந்து யார் யாரை ஃபாலோ பண்ணணும், எதுல இருந்து நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத இங்க நீங்க பாத்துக்கலாம். ரெஃபரன்ஸ்ல நீங்க என்ன பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்க லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நமக்கு வந்து நம்மளோட சிலபஸ்ல என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்துதான் நமக்கு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 12 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த 12 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து நமக்கு கொடுக்குறாங்க, சரியா? என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸா என்னன்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் எலக்ட்ரிசிட்டி பில், சரியா? எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எப்படி ஜெனரேட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு இருக்கும், சரியா? டு ரைட் a Python program to calculate the electricity bill. இந்த மாதிரி என்ன சொல்றது நமக்கு கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து அல்காரிதம் நம்ம வந்து எழுதணும், சரியா? அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம என்ன சொல்றது இங்க கொடுத்துருக்கோம். அல்காரிதம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2, சரியா? ஸ்டார்ட், ரீட், அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி ப்ரோக்ராம், அதுக்கு ப்ரோக்ராம் வந்து எப்படி நம்ம வந்து எழுதணும், அதே மாதிரி ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவா என்ன பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரியே எல்லாமே அவுட்புட் என்ன வரும் இதே மாதிரி எல்லாமே கொடுத்தாச்சு. இதே மாதிரியே 12 எக்ஸ்பெரிமெண்ட்டுமே உங்களுக்கு என்ன பாத்தீங்கன்னா சூப்பரா என்ன பார்த்தா கொடுத்துருப்பாங்க, சரியா? இப்ப இங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைல்ஸ் ஆஃப் பில்லிங், சரியா? அதாவது டு ரைட் a Python program to calculate the ரீடைல்ஸ் ஆஃப் பில் வந்து ஷாப்பிங்ல எப்படி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்றது அல்காரிதம் எழுதணும், அதே ப்ரோக்ராம் எழுதணும், அதோட அவுட்புட் வந்து எப்படி கிடைக்கும். இதே மாதிரி என்ன பண்ணீங்கன்னு பார்த்தா உங்களுக்கு 12லயுமே, சரியா? 12 எக்ஸ்பெரிமெண்ட்மே உங்களுக்கு சூப்பரா கொடுத்துருக்கோம், சரியா? அதனால இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க. கண்டிப்பா இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.